வெல்கம் டு ராக்லன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கீரை தண்டு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கரண்டி ஆயில் விட்டுப்போம். ஆயில் நல்லா சூடானதுமே 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிப்போம். 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இதோட சேர்த்து தேவைக்கேற்ப பூண்டு பல் சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் சின்ன வெங்காயம் ஒரு 250 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 தக்காளி இதையும் ஆட் பண்ணி இதையும் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிப்போம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இதை அப்பப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் கீரைத்தண்டை நல்லா க்ளீன் பண்ணி முருங்கைக்காய் அரிகிற மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணி நம்ம இதோடு சேர்த்து நல்லா இப்போ வதக்கிப்போம். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா பரட்டி விட்டுப்போம். இதை பரட்டி விட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக வைப்போம். இப்போ லேசாக வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதையும் எல்லாத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். குழம்புக்கு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதை மூடி போட்டு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நம்ம இதை வேக விடலாம். நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சு இதில் நம்ம ஆட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதையும் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம கொதிக்க வைப்போம். இப்போ நல்லா கொதித்து குழம்பு இப்போது ரெடியாகி வந்திருக்கு. புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் இந்த கீரை தண்டு புளிக்குழம்பை வீட்டில் சமைச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.